மணல் திருட்டை தடுத்த கிராம மக்கள், கொலைவெறி தாக்குதலில் இறங்கிய எஸ்ஐ, காட்பாடி கொடூரம். இதுதான் தலைப்பு. இந்த வாரம் ஜூனியர் விகடனில் வந்திருக்கக்கூடிய கட்டுரை. நம்ம நிறைய பேருக்கு பேப்பர் படிக்கிறதோ இல்லை இந்த மாதிரி வார இதழில் வர முக்கியமான கட்டுரைகளை படிக்கிறதோ குறைஞ்சிருச்சு நம்முடைய பழக்கத்தில். அதனால் இந்த கட்டுரையை காணொலி மூலமாக நம்ம சேனலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். முக்கியமான விஷயம், இந்த ஒரு சம்பவம், மணல் திருட்டை தடுக்க போன கிராம மக்கள், அவங்கள தாக்கிய காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு 2 காணொலி நம்ம சேனல்லையே பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அந்த 2 வீடியோஸையும் பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருந்தோம்னா, முதல் வீடியோ, மணல் திருட வந்த ஒரு இடத்துல அந்த லாரியை சிறைப்பிடித்த பொதுமக்கள், அந்த பொதுமக்களை தாக்கிய காவல்துறை, ஒரு இளைஞரை ஆபாசமாக திட்டி அடித்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு போன ஒரு வீடியோவையும், அதுக்கப்புறம் அந்த இளைஞருக்கு காவல் நிலையத்தில் நடந்த கொடூரத்தையும் 2 காணொலிகளாக நம்ம பார்த்தோம். இந்த காணொலி முழுக்க இந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம சொல்ல போகிறோம். அதற்கான தலைப்பை தான் நம்ம முதல்ல கேட்டோம். மணல் திருட்டை தடுத்த கிராம மக்கள், கொலைவெறி தாக்குதலில் இறங்கிய எஸ்ஐ, காட்பாடி கொடூரம். கட்டுரைக்குள்ள போகலாம். பாலாற்றில் மணல் திருட வந்த லாரியை தடுத்த குற்றத்துக்காக கிராம மக்களை தாக்கியதுடன் ஒரு இளைஞரை ஸ்டேஷனுக்கே தூக்கி சென்று அரை நிர்வாணப்படுத்தி மிருகத்தனமாக தாக்கியதாக எஸ்ஐ மீது குற்றம் சாட்டுகிறார்கள் டிகேபுரம் கிராமத்தினர். வேலூர் மாவட்டம் காட்பாடிக்கு அருகே உள்ளது டிகேபுரம் கிராமம். இந்த ஊர் பாலாற்றில் மணல் கடத்தல்காரர்களால் ஏற்படுத்தப்பட்ட படுகொலிக்குள் சிக்கி இளைஞர் ஒருவரின் உயிர் பறிபோனதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம மக்கள். அவர்களை காவல்துறையினர் கண்மூடித்தனமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அனைவரையும் பதற வைத்திருக்கிறது. இது குறித்து பேசுகிற டிகேபுரம் பகுதி பெண்கள், கடந்த ஆகஸ்ட் 25ஆம் தேதி யுவராஜ் என்ற இளைஞர் நண்பர்களுடன் குளிக்க சென்று மரண குழிக்குள் மூழ்கி உயிரிழந்து விட்டார். இது 3வது மரணம். பாலாற்றில் கண்மூடித்தனமாக மணல் அள்ளுவதால் தான் இது போன்ற விபரீதங்கள் தொடர்கின்றன. அற்பாயுசில பிள்ளைங்க இறந்து போறாங்களே என்கிற ஆதங்கத்தில் தான் ஊர் மக்கள் சேர்ந்து அன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டோம். ஆனால் காட்பாடி இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் தலைமையிலான விருதம்பட்டு ஸ்டேஷன் போலீசார் கிராம மக்களை கண்மூடித்தனமாக தாக்கி கூட்டத்தை கலைக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டினார்கள். நியாயத்தை கேட்டா எதுக்கு அடிக்கிறீங்க என்று கேட்ட இளைஞர்களையும் தடுக்க வந்த பெண்களையும் கெட்ட வார்த்தைகளால் திட்டி தீர்த்த இன்ஸ்பெக்டர் ஆனந்தன் எல்லோரையும் சரமாரியாக தாக்கி கீழே தள்ளினார். இந்த துக்க சம்பவம் நிகழ்ந்த மறுநாளே TN01 AC 0441 பதிவெண் கொண்ட டிப்பர் லாரி அதே பகுதியில் மணல் அள்ள வந்தது. ஆத்திரத்தில் லாரியை தடுத்து நிறுத்தினோம். ஆனால் மணல் கும்பல் கொடுத்த தகவலால் விருதம்பட்டு எஸ்ஐ ஆதர்ஷ் தலைமையில் வந்த 6-7 போலீஸ்காரர்கள் கிராம மக்கள் மீது கடுமையாக தாக்குதல் நடத்தினார்கள். பெண்களை பார்த்து, உங்க ஊர்ல ஆம்பளைங்களே காணோம், பொண்டாட்டிங்களை முன்னாடி அனுப்பிட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானுங்களா, உங்களை இப்படியே விட்டா சரி வராது என்று கோபப்பட்ட எஸ்ஐ ஆதர்ஷ் கூட்டத்தில் நின்றிருந்த 23 வயது இளைஞர் விஜயை அடித்து பைக்கில் ஏற்றிக்கொண்டு ஸ்டேஷனுக்கு சென்றார். மதியம் 12:30 மணிக்கு பிடித்து செல்லப்பட்ட விஜயை லாக்கப்பில் வைத்து கொடூரமாக தாக்கியிருக்கிறார் எஸ்ஐ ஆதர்ஷ். ஊரே சேர்ந்து கெஞ்சியதை அடுத்து இரவு 7 மணிக்கு தான் விஜயை விடுவித்தார். இந்த விவகாரம் குறித்து பத்திரிகை ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தால் பெண்களை விட்டு விடுவோம், ஆண்களின் கணவர்களையும் பிள்ளைகளையும் ஏதாவது வழியில் சிக்க வைத்து லாடம் கட்டி விடுவோம் என எஸ்ஐ ஆதர்ஷ் மிரட்டினார். அதனால்தான் பேசவே பயமாக இருக்கிறது என்கிறனர் விலகாத பீதியுடன். லாக்அப் தாக்குதலுக்கு ஆளானதாக கூறப்படும் இளைஞர் விஜயை சந்தித்தோம். எஸ்ஐ ஆதர்ஷ் என்னை மிருகத்தனமாக அடித்து உதைத்தார். என் அம்மா, என் அக்கா, என் ஊரில் இருக்கும் பெண்களை பற்றியெல்லாம் ரொம்ப தவறாக பேசினார். என்னை அரை நிர்வாணப்படுத்தி மேஜையில் குப்புற படுக்க வைத்தனர். லாக்கப்பில் எஸ்ஐ ஆதர்ஷ் உட்பட 5 காவலர்கள் இருந்தனர். ஒரு காவலர் என் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டார். மற்ற காவலர்கள் கை கால்களை இறுக்கமாக பிடித்து கொண்டனர். பெரிய பைப்பர் பைப்பால் என் பாதங்களில் 15 முறை ஓங்கி ஓங்கி அடித்தார் எஸ்ஐ ஆதர்ஷ். வலி தாங்க முடியாமல் அழுது கொண்டே அலறினேன். மேஜையில் இருந்து கீழே விழுந்த என்னை பூட்ஸ் கால்களாலும் எட்டி எட்டி உதைத்தார் எஸ்ஐ. இரவு 7 மணிக்கு பிறகு லாரியை மறித்து ஊர் மக்களுக்கு துன்புறுத்தல் ஏற்படுத்தி விட்டேன், மன்னிக்கவும், இனி தவறு செய்ய மாட்டேன் ஐயா என ஒரு கடிதத்தில் அவர் சொன்னதை எழுதி கையெழுத்து போட்டு தர சொன்னார். அப்படி எழுதி கொடுத்த பிறகே என்னை விடுவித்தார். போலீசார் அடித்ததில் என் கால் பாதத்தில் வீக்கமும் இரத்த உறைவும் ஏற்பட்டிருக்கிறது. என்னால் எழுந்து நிற்கவோ நடக்கவோ முடியவில்லை என்றார் கண்ணீருடன் விஜய். இதற்கிடையே பெண்கள் இளைஞர்கள் தாக்கப்படும் வீடியோக்கள் பார்த்து வடக்கு மண்டல ஐஜி
அஸ்ரா உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேலூர் எஸ்பி மதிவாணனுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இதையடுத்து வேலூர் எஸ்பி மதிவாணனிடமே டிகேபுரம் பகுதி மக்களின் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டோம். காட்பாடி டிஎஸ்பியை விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். காவல்துறையினர் மூலமாக அச்சுறுத்தல்கள் இருந்தால் டிகேபுரம் பகுதி மக்கள் என்னை நேரில் சந்தித்து நடந்தவற்றை தெரிவிக்கலாம். அவர்கள் சொல்வதில் நியாயம் இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன். அன்றைக்கு நடந்த நிகழ்வில் ஆம்புலன்ஸை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கின்றனர். வண்டியின் கண்ணாடியையும் உடைத்திருக்கின்றனர். முழுமையாக விசாரித்தால்தான் என்ன நடந்தது என்று தெரியும். இப்போதைக்கு 2 பக்கமும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றார். மணல் கொள்ளையர்களுக்கு ஆதரவாக அவர்களது வேட்டை நாயைப் போல பாய்ந்த அந்த எஸ்ஐ மூத்த அமைச்சர் ஒருவரின் வாரிசுக்கு மிக நெருக்கமானவர். எனவேதான் அந்த எஸ்ஐ மீதான புகார் ஊர்ஜிதமாகியும் உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார்கள் என்கின்றார்கள் காவல்துறை வட்டாரத்து. இதுதாங்க விகடனில் வந்த டீட்டெயில்டு ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல பாதிக்கப்பட்ட ஊர் பொதுமக்கள், பாதிப்பு ஏற்படுத்திய எஸ்ஐ, காவல்துறை அதிகாரிகள், அவர் மேல நடவடிக்கை எடுக்காத உயர் அதிகாரிகள், பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் விஜய், அது மட்டும் இல்லாம இதற்கு முழு முதற் காரணமாகிய அந்த மூத்த அரசியல் அமைச்சர், அவருடைய வாரிசு, இவங்கெல்லாம் யாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க. ஆனா மக்கள்கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை ஒண்ணுதான். என்னதான் இவங்க திருடினாலும், என்னதான் இவங்களால பாதிப்புகள் இந்த சமூகத்துக்கு ஏற்பட்டாலும், அது எனக்கு நடக்கிற வரைக்கும் நான் கண்மூடித்தனமா தான் இருப்பேன் அப்படின்னு நம்பக்கூடிய மக்கள் இருக்கிற வரைக்கும் இவர்களை எல்லாம் யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மளா பொதுமக்களா இறங்கி போராடுவோம்னு நினைச்சாலும் போராடக்கூடிய மக்கள் மேல இப்படிப்பட்ட தாக்குதல்கள், வெறியாட்டம் இதெல்லாம் கட்டவிழ்க்கப்பட்டு அவர்களை போராடவே விடாம அவர்களை பயத்துல வச்சிருக்கணும் அப்படின்றத இந்த காவல்துறையை வைத்து இந்த அரசியல் தலைவர்களும் திருடர்களும் எப்படி செயல்பட்டிருக்காங்கன்றது இந்த காணொலி மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்க வேலூர் NKR.